ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பேண்ட் ஸ்டோரி ஜோய் ஆஃப் டாமர். நீங்கள் இந்த வீடியோவில் அன்டாமட்டில் 19 என்ன ஆக போகுது அப்படின்னு தமிழ் பார்த்து எவ்வளோ வந்துருப்பீங்க. ஆமாம், நம்ம அதே விஷயத்துக்கு பகன மலையை வந்து நம்ம விஞ்சு வந்து கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படி பார்க்கறதுக்கு முன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. பிள்ளைக்கணும் உலகம் கிளிக் பண்ணி வச்சுங்க. அந்த திமிரா பேசின வேலைக்காரிக்கு இன்றைக்கி எப்படி அவளுக்கு வந்து பயம் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோட ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போவாங்க. வீடியோ கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து 7 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க எபிசோட. 7 நாள் ஆகும்போது நம்ம வந்து சின்ன டீ கடையில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேவிஷனை பசியோட தாக்கத்தோடு இருக்கும்போது காட்டியிருப்பாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அவன் மனசில் நினச்ச வேவிஷன் மனசில் நினச்ச பேசலாம். ஏன் இன்னும் என்னாச்சும் இன்னும் வேலை காணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கொலை பசி இருக்கிற நம்ம ஹீரோக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி தடுமாறி உள்ளே போகும்போது ஒரு அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது கரெக்டாக வந்து வெஞ்சோட சோர்ஸில் வந்து அங்கே இருக்கிற மாதிரி காண்றான் வேவிஷன். இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே போகலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக வெஞ்சோரியை வந்து அவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விடுறான். அங்கே இருக்க டேபிள்ஸில் வந்து உரையுது. அந்த நேரத்தில் தான் இவன் வந்து வெஞ்சோ வேலைக்காரியில் வந்து அவனை வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8 வரைக்கும் காலம் மிதிக்க ஃபைட் பண்ணுறாங்க. இதுலேருந்து அவன் என்ன சொல்கிறான்னா எங்கடாச்சு ஏன் அப்படின்னு கேட்குறான். என்னாச்சு அவனோட என்னாச்சு அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து வேவிஷன் வந்து அவனால் தாங்க முடியல. கொலை பசியில் இருக்கிற அந்த சமயத்தில் கையை வந்து காலில் போட்டு நசுக்கிட்டு இருக்கிறான். அதை கட் பண்ணிட்டு நம்ம ஜியாச்சின் ஒரு காட்டுறாங்க. ஜியாச்சின் ஒரு கனா உள்ளத்தில் போகும்போது வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எந்திரிச்சு பார்க்கலாம். அப்புறம் சின்ன வயசில் நடந்த விஷயம் நடக்குது. சின்ன வயசில் வந்து தாமல் குளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா அவங்க 3 பேர் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டும் போது கொஞ்சம் நேரம் அவங்க அம்மாவில் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இவன் தான் பெரிய பையன் ஜியாச்சனை கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா நெக்ஸ்ட்டு கிட்ட போகலாம் போது குட்டி பையனாக இருக்க ஜியாச்சனை வந்துட்டு அவனை சந்தோஷமாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் வந்து போட்டிக்கு போகலாம் அப்படிங்கும்போது அவன் ஜெயிச்சிடான். இதெல்லாம் நினச்சிட்டு கொஞ்சம் அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் பார்த்தா அவங்க அம்மா திரும்பி போகும்போது பார்த்தா அவங்க அம்மா கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துருக்குது. ரத்த கண்ணீர் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் பயந்து பார்க்கலாம். அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்க அது நெருப்பாக எரியுது. தாமரை குளத்தில் நெருப்பாக எரியுது. இது வந்து வெஞ்சோட வேலை அப்படின்னு சொல்லி வெஞ்சோ அவனோட தீய சக்தியில் இருக்க அதாவது அவனோட சக்தியில பறிக்க வெஞ்சம் வந்துட்டான். சேச்சன சக்தியில பறிக்க வெஞ்சம் வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் முடிச்சு பார்க்கலாம். அந்த காட்டுக்குள்ளேயே இருந்து அவன் வந்து என்ன பார்க்கலாம்னா அங்கே சுற்றி பார்க்கலாம் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு மறுபடி அதுக்கப்புறம் எஞ்சி பார்த்துட்டு எனக்கு அவன் திரும்ப கழிச்சிச்சா வந்து அந்த பலவீனங்களை திரும்ப கழிச்சிச்சு. அதாவது தீய சக்திகளை பவர்ஃபுல் தீய சக்தியில கழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப பார்க்கலாம். அது வந்து கழிச்சிச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாருமே இல்லாத அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த உதவி வந்து நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான்சன் நான் வந்து அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். ஜியான்சன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேவிஷன் நான் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்ப நம்ம ஹீரோ பார்க்க வராங்க. யாரு நம்ம ஜியான்சன் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே வரும்போது ஹீரோ வந்து படி போட்டு மிதிக்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேவிஷன் வந்து அதாவது வெஞ்சோ வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சோ என்ன ஹீரோ கிட்ட கேட்கலாம் அப்படின்னா எங்கே ஜியான்சன் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிறான். ஜியான்சன் எங்கே யங் மங்க் ஜியான்சன் அதாவது சின்கிளான் அப்படிங்கிறது யங் மங்க் பேர் நான் வச்சுட்டேன். இப்போ நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம வேவிஷனுக்கு சொன்னமே புரியல. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு நாயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து அப்புறம் வேவிஷன் வந்து என்னன்னா என்ன நாய் மாதிரி பேசுறதுனா அது மனுஷன் மாதிரி பேசுறானா ஒரு சத்தம் கேட்கலாம் அப்படின்ட்டு பின்னால் ஆளுக்கு கேட்டு நக்கலா கேட்க அதை வெஞ்ச கோவப்பட்டு போட்டு மிதிக்கிறான். அப்புறம் அந்த வேலைக்காரியை தியானக்காரி என்ன பண்ணுறான்னா என்ன தேவ் இதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா போனால் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல இல்லை அவனால் விடக்கூடாது விட்டுதா அவனை வெளியில் அப்படின்ட்டு விட்டு சொல்லி ஸ்டாப் பண்ணி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிற நிறுத்திட்டு அந்த வேலைக்காரி என்ன பண்ணுறான்னா உங்களை வேவிஷன் சொல்கிறான் உங்களெல்லாம் நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு நம்ம வேவிஷன் சொல்ல இதை உங்களை நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு வேவிஷன் சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் அவன் சொல்ல கூட கேட்கல. அவன் வந்து வேலைக்காரி என்னன்னா கையில் வச்சுட்டு இருக்கிற கம்பி இருக்குது இல்லை இதை வந்து சூடுபடுத்துறான். அதாவது அதுக்கு முன்னால் என்ன நடத்திருக்கும் வந்து நான் பேயா வந்து உங்களை பயந்துடுவேன் உங்களை ஆவியை வந்து நான் கொள்ளுவேன். அதாவது நான் எனக்கு சம்மதம் இல்லை நான் கூசன் தான் வந்து பிறந்தேன் அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்ட்டு விஷயம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீ அது வந்து வேலைக்காரி வந்து லைட்டாக பயம் படுறான். இது வந்து பார்த்துட்டு நீ வாய மூடு அப்புறம் நீ உனக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசிட்டு இருக்கலாம். பிரபுவே இவனை இப்படி விடக்கூடாது நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்களே கையை மட்டும் வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னீங்களா ஏன் வெட்டி போடல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வேலைக்காரி அது திரும்ப பேசிட்டு வர இவத்து வந்து நெஞ்சில் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து காயப்பட்டுருக்குது. இன்னும் வந்து காயப்படுத்துறான் நம்ம வேவிஷனை. இவன் வந்து இன்னும் காயப்படுத்த அந்த வழியை அவனால் தாக்க முடியல. அந்த ரத்தம் வந்து அவன் ரத்தத்தை வந்து சைடுக்கு அந்த பைக்குள்ளே வந்து விழுந்துருது. அந்த பை புகையாக வருது. அது பார்த்தீங்கன்னா அந்த அச்சு மாதிரி வந்து அந்த சூழ்படுத்திட்டான். அவன் சிரிச்சிட்டே இருக்கலாம். நம்ம வேவிஷன் நீங்கள் என்ன தானே பண்ணிக்கோங்க நான் அந்த காமத்தை சேர்ந்தவன் கிடையாது நான் கூசன் சேர்ந்தவன் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டே இருக்கலாம். என்னடா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எட்டி வரைக்கும் இது மனுஷன் பேசுமா அந்த மனுஷன் மாதிரியா நீங்கள் பேசுகிற அப்படின்ற வெஞ்சோ கத்த. அதுக்கப்புறம் வந்து வெஞ்சோடியா உன்னை வேற இடத்துல நான் கூட்டிகிட்டு போகிறடா வாட உனக்கு மரண பயத்தை நான் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு வரான். எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வானம் பறந்துட்டு வராங்க. வேவிஷனுக்கு ஒன்றுமே புரியல. வெஞ்சோடியோ அவங்க ஆளுங்க அப்புறம் வெஞ்சோ இவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வராங்க கூட. இது வந்து ஒன்றுமே புரியல. இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தெரியாம முடிச்சுட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம சியான்சன் வேவிஷன் வந்திருக்கலாம்னா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கும் போது இங்கே வந்து 2 பேர் ஒருத்தங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன மறுபடியும் வெண்குடானுங்க வந்துட்டாங்களா வெஞ்சோட ஆளுங்க வந்து இருக்கிறாங்களே இதன் பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கல நம்ம சியான்சனுக்கு பேசிட்டு கேட்டுட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் இவங்க வானத்தை பார்க்கும்போது அவனும் வானத்தில் பார்க்கலாம். வானத்தில் பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. ஸோ வானத்தில் பறக்கிற பார்க்கும்போது ஒன்றுமே
தெரிய மாட்டேங்குது நம்ம சேனலுக்கு. அதுக்கப்புறம் வெளியே பார்க்கலாம், வெளியே அந்த அதாவது டீ கடை வெளியே பார்க்கலாம். அங்கே பார்த்தா ஆளுங்க வந்து வெஞ்சோட ஆளுங்க பாதி ஆளுங்க இருக்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கீழே சுற்றி பார்க்கலாம். அப்போ வெஞ்சோ சொல்கிறா, இது வந்து ஹீலிங் இருக்கிற இடம், அதாவது ஹீலிங் இருக்கிற இடம். இங்கே வந்து ஆதிங்க நிறையா இருக்கும், உன்னை ஆதிகளை டார்ச்சர் பண்ணும், உங்களோட ஆதிகளை பேசக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து வெஞ்சோ தனாவட்டா சொல்லிட்டு இருக்கலாம். உன்னோட எலும்பு துண்டு கூட கிடையாதுடா, நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அந்த நேரத்தில் தான் தெரியுது இவங்க வந்து தனாவட்டா பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வெஞ்சோ வந்து என்ன பண்ணுறான்னா, கை தவறி நீ சாவறக்கு முன்னால் நீ சிரிச்சுட்டே சாவு, அந்த சந்தோஷம் நாங்களும் பார்க்கணும் இல்லை, சிரிச்சுட்டே சாவுங்கும் போது அவனை தடின்னு தள்ளி விட நம்ம ஹீரோ வந்து பயம் இருக்குது சாவருக்கு. சரி கொஞ்சம் கீழே போயிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பயந்துட்டு அந்த நேரத்தில் அந்த சைட்டில் இருக்க அந்த ரத்தம் விழுந்த அந்த பையை வந்து கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த தீய சக்தி எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது காட்டுது அந்த பை. அது வந்து நம்ம தேவிஷனுக்கு வந்து அந்த தீய சக்தி ஆதியில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஆதியில் அவன் மேலே ஸ்ப்ரெட் ஆக அதை கட் பண்ண நம்ம வந்து ஒரு செயல் மாதிரி காட்டுறாங்க. செயலுக்குள்ள யார் வரா பார்த்தீங்கன்னா வெண்ணின் தான் வரா. வெண்ணின் வந்து பார்க்குறது நம்மளுக்கு இதெல்லாம் தண்டனை தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உள்ள வரா. அந்த நேரத்தில் அங்கே இங்கே சுற்றி பார்க்குற அப்போ பார்த்தீங்கன்னா ஹானின் இருக்கிறா. யார் அப்படிங்கன்னா வெண்ணின், ஹானின் தான் கூப்பிடுவா. வெண்ணின் வந்து இருக்கலாம், தம்பி இருக்கிறான். தம்பி வந்து பார்க்கும்போது எப்படி தம்பி இப்படி ஆயிடுச்சு, எப்படி இருக்கா பரவாயில்லையா அப்படிங்கும்போது பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவிஷன் இங்கே சேஞ்சனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம். வெண்ணின் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா, அங்கே ஆதிகள் அவங்களை கூப்பாட ஆரம்பிச்சிட்டு வேயிங் எந்திரி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆதிகளாக பேச ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆதிகளும் பேச ஆரம்பிச்சிருச்சு. வேவிஷனுக்கு இதெல்லாம் குழப்பமாக இருக்குது. அவனுக்கு வந்து அது குழப்பமெல்லாம் இல்லை, அவன் பயந்துட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். என்னது அப்படின்னு வேயிங்க்கு நீங்கள் பழி வாங்கணுமா, என் கூட வா அப்படின்ட்டு ஒரு அம்மாக்கு பேச அந்த வந்து வாழ்கிட்ட போகலாம், அந்த வாழை தொடலாம் அப்படிங்கும்போது அவனோட ஏன் வந்துடுது. போன எபிசோடில் நம்ம ஆமை கொண்டதை வந்து காட்டுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆமை கொண்டது வாள் வந்து இங்கே போட்டிருக்குது. அதை வந்து வேவிஷன் நினச்சிப்பாங்க, இது வாள் அது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி 3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வென்கிளான் காட்டுறாங்க. வென்கிளான் அப்படி பார்த்தீங்கன்னா இதை சோர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம வெஞ்சோடைய வந்து எப்படியோ வேவிஷனை கொள்ள வச்சுட்டாரு, சியாச்சினை கொள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியாக வந்து தண்ணி அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஹென்ரி ஆகிறாரு நம்ம லான்சான் ஹென்ரி ஆக யாருமே தெரியல. அவர் மெதுவாக ஹென்ரி ஆகிறாரு. அவர் கேட்டுட்டே கோவமாக ஹென்ரி ஆகிறாரு லான்சான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து டான்ஸான அடிக்க நீ யார் அப்படிங்கும் போது இது வேவிஷனா ஒரு பேயா வந்துட்டானா அப்படின்னு சொல்ல பயப்பட அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா இவன் லான்சான் இவன் எப்படி வந்தான் அப்படின்னு பேச அதுக்கப்புறம் வந்து லான்சான் கூட மட்டும் இல்லாமல் சேஞ்சனும் வந்திருக்கலாம். அங்கே இருக்க சோரஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு லான்ஸா தான் இவங்க எல்லாமே அழிச்சிருக்காங்க முக்கால்வாசி. சரி இதெல்லாம் அழிச்சிட்டு அடுத்த சமயத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா, லான்சான் சோர்ஸ் எல்லாம் முட்டி போடுங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் வந்து கையில் அதாவது முட்டி போடும்போது ஒருத்தன் வந்து தாக்கிட்டான் லான்சான். அந்த தாக்கிட்டு லான்சான் என்ன பண்ணுறான், அவன் அவத்தொட்டு சொல்லு வேவிஷனை எங்கே அப்படிங்கும்போது இத்தனையும் அவன் வந்து ஹீலிங் இருக்கிற ஒரு இது மலைக்கு மேலே கீழே இருக்கிறான். அதாவது ஒரு ஹீலிங் இடத்துல இருக்கிறான். ஒரு எலும்பு துண்டு கூட இருக்காது, இன்னும் அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதனா நம்ம சேஞ்சனுக்கு சம காண்டாவது. அதுக்கப்புறம் வேலைக்காரி கட்டுறாங்க. கட் பண்ணிட்டு வேலைக்காரி ஒரு கனவு மாதிரி கண்டிட்டு முடிச்சுட்டு பயந்துட்டு இருக்கலாம். வெஞ்சாவட்ட கேட்கறா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது எப்படி நம்ம சரிப்பட்டு வரும், நம்ம வேஷன் நம்ம வசதியில் போட்டுக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நீ பைத்தியமாக உளறிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவன் டென்ஷனாக இல்லவே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டேன், ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு, அதனால தான் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அவன் வந்து ஒரு பேப்பர் படிச்சுட்டே பேசிட்டு இருக்கிறான். நீ வாய் மூடுறியா, நான் ஒரு டென்ஷன் இருக்கிற, நீ வர நீக்கு எதுக்கு டென்ஷன் படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம் நம்ம வெஞ்சோ. அதுக்கப்புறம் என்னைய விட்டு நீ எங்கே போகாத, நீ நம்ம தப்பு பண்ணது மேகமணியில் வந்து அதாவது நம்ம ஹீலிங் வந்து அவனை உள்ள ஒட்டக்கூடாது, நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு கனவு நடிச்சதா இப்போ நீ நச்சமாக நான் இருப்போமா, ஏன்னா நீ அவனுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வெஞ்சோ கவலை பார்க்குறான். அவனுக்கெல்லாம் நீ பயப்படுற ஆளா, நீங்களாம் இப்படியெல்லாம் பயந்துனா நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிற சைடில் ஒரு நிகழ் மாதிரி போயிட்டு இருக்குது. அது யாரும் இல்லை, ஒரு சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு உங்களுக்கு ஒரு சேரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சேரியா, என்ன உனக்கு சரியா, என்ன சரியா இரு நான் வரேன் அப்படிங்கும் போது இல்லை அங்கே இருக்க கிளானுகளாம் வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு அது தெரியும், நான் பார்த்தேன் இப்போ வர இரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வேலைக்காரி அவ்வளோ தடுத்து ஆரம்பிச்சிடும். அந்த பயத்தறிய வேலைக்காரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பயத்தோட நெருக்கத்தோட நீங்கள் போகாதீங்க அப்படிங்கும் போது அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே பேசுறது. அது வந்து வெஞ்சம் வந்து தள்ளிவிட்டு தான் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து இவன் வந்து படித்த பேப்பர் பார்க்குறான். 4 கிளானுகளை வந்து வெண்கிளானுக்கு அழிக்க போகுது அப்படின்னு சொல்லி படித்து பார்த்துட்டு இருக்கிறா நம்ம வேலைக்காரி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் போகலாம் அப்படின்னு வச்சுக்கும் போது அந்த கட் பண்ணிட்டு காட்டுறாங்க நம்ம வேவிஷன் லான்சான் பேசிட்டு இருக்கிறது. சரி லான்சானும் சேஞ்சானும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க சோர்ஸ்லாம் வந்து அங்கே இருக்க வெண்கிளான் சோர்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேஞ்சான் சொல்லிட்டு இருக்கலாம், வேவிஷன் நான் டீ கடை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்பினா அப்படின்னு மேலேருந்து மேகமலை தான் எனக்கு வந்து அனுப்பினா. அந்த மலைக்கு நான் போய் எனக்கு இப்போ பரவாயில்ல, ஆனால் வந்து இப்போ வந்து என்னன்னா டீ கடையில் வந்து பார்க்கலாம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஆள் காணும். சரி ஒருவேளை உங்ககிட்ட தான் வந்துருப்பானோ அப்படின்னு நான் நினச்சவங்க வந்துட்டு வந்தால் இங்கேயும் ஆளை காணும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு பக்வேஷன் சேஞ்சனை வந்து பேசிட்டு இருக்காங்க. சாரி ஃபார் டிஸ்டர்ப். நம்ம சேஞ்சனும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து சோர்ஸ் எல்லாம் லான்ஸான ஒரு சோர்ஸ் எல்லாம் ஆயுதங்கள் வந்து கொண்டு வராங்க. பவர்ஃபுல் ஆயுதம் வந்து வாழெல்லாம் கொண்டு வராங்க. நம்ம லான்ஸான ஃபர்ஸ்ட் அவனோட வாள் எடுக்காமல் நம்ம ஹீரோட வாள் வந்து எடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சேஞ்சன் வாள் எடுத்துட்டு அப்புறம் அவனோட வாள், அதுக்கப்புறம் ஹீரோட வாளும் எடுத்துட்டு வராங்க. ஹீரோட வாள் நினச்சிட்டு நீ எங்க இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிட்டு இதெல்லாம் அது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த வாள் வந்து ஓப்பன் பண்ணா அப்படிங்கும்போது ஏன்னா மந்திர மூலியமாக தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து நீ எங்கே இருக்கிற அப்படின்னு நினச்சி கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம வந்து இவன் இருக்கிறான் பார்த்தீங்களா யார் அக்கா கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ள சென்சிஷ்மான் சாரி அதான் எனக்கு வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்சிஷ்மான் இருக்கலாம் இல்லையா, சென்சிஷ்மான் அவங்க அண்ணனும் வந்து அங்கே இருக்க சமூகத்தை வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதாவது வெண்குலான் வந்து அங்கே கொண்டு வந்த பாடியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வென்ஷு அப்படிங்கிறத வந்து இறந்துட்டான். அது யாரும் இல்லை, நம்ம வந்து இருக்கிற எபிசோட பார்த்தோம் நேற்று கூட, அந்த எபிசோடு தான் இது. அவன் வந்து இறந்து கிடக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷன் மேலே காக்கா தான் சாப்பிட்டுருக்கு. அதே வந்து நம்ம வெஞ்சோலியோ இவன் சாரி சென்சிஷ்மான் வந்து அவனுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்குது, அதை வந்து அழிச்சிடும். சரி இவன் எப்படி நம்ம தலைவரத்தை கொண்டாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இல்லை இவங்களுக்கு காக்காக்களை எப்போயோ நமக்கு சாப்பாடு ஒரு நாள் தான் கிடைக்காதனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கட் பண்ணிட்டு அடுத்தது காட்ட பின்னால் ஒரு வண்டி வருது. நம்ம சிச்சுவேஷன் பார்க்கலாம், வேறு யாரும் இல்லை, நம்ம ஏங்கடி தான் பின்னால் கூட்டிட்டு வரா. ஏங்கலியை கூட்டிட்டு ஏங்கலி வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கிறான். ஏங்கலி என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, வண்டி இறக்கணும் போது எதுவே செய்யும் போது வேண்டாம் அப்படி அப்போ சரி அதெல்லாம் விட்டுட்டோம். பாடியை வந்து பார்த்தோம் நம்ம ஏங்கலிக்கு பிடிக்காது. அங்கே இறந்து போன பாடியெல்லாம் பார்த்துட்டு அவன் திரும்பி சரி அப்படிங்கும் போது ஒன்றும் பேசல. அதுக்கப்புறம் வந்து திரும்பி பார்த்துட்டு சரி நாங்கள் ரொம்ப நாள் இருந்துட்டேன் அதனால் நான் போகிறேன் அப்படிங்கும் போது, இல்லை உங்கள் ஜியாச்சின்னும் வேவிஷனும் இங்கே இருக்க சொன்னாங்க பாதுகாப்பா, அதனால தான் நான் கூட பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன், நீ எங்கே தான் இருந்தால் கூட வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்க அப்படின்னு. சியாச்சனா எங்கக்கா இப்போ எப்படி இருக்கா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சியாச்சின் வந்து அக்கா அப்படின்ட்டு கத்தி ஆரம்பிச்சிட்டான். அக்கா பாசத்தில் சந்தோஷத்தில் வந்து அக்காவை நீ பழையபடி நார்மல் ஆகிட்டா அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் அங்கே ரெண்டு பேர் சந்தோஷம் பார்த்து அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் லான்ஸானும் வந்துடும். லான்ஸானும் பார்த்தீங்கன்னா சென்சிஷ்மான் கிட்ட பேசியிருக்கலாம். சென்சிஷ்மான் என்ன சொல்கிறான்னா, ரெண்டாவது இப்போ உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லான்ஸான இவங்க முக்கால்வாசி ஆளுங்க பேர் எல்லாம் அழிச்சது. சரி இந்த வாடை அதாவது வேவிஷன் எங்கள் வேவிஷன் தான் உங்கள் அக்கா விட்டு போக சொன்னாங்க அப்படின்னா அதான் கேட்டேன் அப்படிங்கிற போது பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாழை கட்டுறாங்க. வாழை நம்ம சென்சிஷ்மான் வந்து வாழை பார்த்துட்டு, இந்த வாழை வேவிஷன் ஆச்சு தேவிஷன் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது கரெக்டாக அவனோட வாழ் வந்து அவனோட ஆளுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி என்னோட வாழ் கழிச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. சரி அவங்கள கட் பண்ணிவிட்டு அவங்கள பேசிகிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து வேவிஷன் எங்கே இப்போ வேவிஷன் எங்கே இருக்கலாம். இதெல்லாம் கேட்டு அவங்க அக்கா வேவிஷன் எங்கே திரும்ப சின்ன அழுகுறான் முழிக்கிறான் ஒன்றுமே புரியல. சரி அவங்க அக்காவுக்கு என்ன ஏது தெரியாமல் அதுக்கப்புறம் நம்மளுடைய மென்கியோட அண்ணன் இருக்கிறாரையா, மென்கியோட அண்ணனுக்கு வந்து பார்க்க வராங்க. மென்கியோட யாரும் இல்லை, போன எபிசோடில் பார்த்துப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மென்கியோட அண்ணன் வந்து காட்டுறாங்க. இது வந்து என்னென்னா மென்கியோட அண்ணன் சின்ன வேவிஷன் 4 பேர், அதாவது இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. 4 பேர் லான்ஸானும் சென்சேஷனும் இவங்க எல்லாம் 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து இங்கே நான் எங்களை குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, அதனால் இவங்களை நாங்கள் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம் ஜான்சன். அதனால் வந்து நான் லேசன் சொல்ல இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல சுத்தமாக என் மேலே காட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நீ கோவப்படாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சென்சிஷ்மான் சொல்ல, இதுங்க நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்ட்டு லேன்சன் போகிறோம். லேன்சன் வந்து நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம ஜான்சன் வந்துட்டு சரி எங்கே போகிறீங்க அப்படின் போது ஹீலிங் கடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பத்திரமா நாளைக்கு போங்க, அந்த நேர வழி போகாதீங்க உள்ளே விட மாட்டாங்க, குறுக்க வழியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிட்டு விட்டுறான். சரி அவங்கள போன அப்பையோ நம்ம வந்து நம்ம அதாவது சென்சிஷ்மான் கிட்ட நம்ம மாஸ்டர் வந்து கேட்குறாரு, அவன் மெங்கியும் வந்து வந்தானாங்க நேயாக்கு வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மென்கியோட அங்கே வரவே சின்கிளானுக்கு வரல நேயாக்கு வரல எங்கே இருக்கலான்னு தெரியல, அவனுக்கு தூக்கி வர போகுது, சரி நீங்களும் போங்க அப்படிங்கும் போது கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜான்சன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட வாழை நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கலாம் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஏங்கடி வந்து இவருக்கு வந்து சூப் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறான். சூப் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நேரத்தில் இவங்க வந்து சூப் நினச்சா ஒரு ஆள் தான் இருக்கலாம், ஏன்னா வேவிஷனுக்கு ரொம்ப பிடிச்ச சூப் இல்லையா, அதனால இவங்க நினச்சி பேசிட்டு இருக்காங்க. அக்கா நான் கண்டிப்பாக வேவிஷனை கூட்டிகிட்டு வருவேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் சூப்பு பழக்கம் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்காரி காட்டுறாங்க. வேலைக்காரி என்ன பண்ண போகலா, அவள் பயந்துட்டு போகையில போட்டிட்டு சரி நீ தான் நீ என்னை பால்காட்டு மாட்டேரியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைப்பெட்டி எடுக்கலாம் அப்படிங்கும் போது நீராவோட கண்ணை வந்து தெரியுது, அந்த பயங்கரமான கொடூரமான கண்ணை வந்து தெரியுது. அதே கண் பார்த்து அந்த வேலைக்காரிக்கு சரியான பயம். அதுக்கப்புறம் தான் இருக்குது இவ பயந்துட்டு அங்கே போய் பார்த்து அங்கே சுற்றி பார்க்கணும் வந்துட்டானா வெளியே வந்து ஒரு கதவு மேலே ஒரு மந்திர பேப்பர் வந்து ஒட்டி இருக்குது. அதை வந்து தன்னப்பாலே அவன் நெஞ்சுலேயே வந்து வெட்டிடலாம். நெஞ்சில் ஒட்டினோடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த நகையை வந்து எடுக்க போகும்போது நகையெல்லாம் வெளியே வந்துடுது. இது வந்து நகை ஹாஹா அப்படின்ட்டு சொல்லிட்டு நகையை எடுத்துட்டு நான் எப்படியோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சைடில் நிகழ் மாதிரி காட்டுறேன். ஸோ இதோட வந்து எபிசோட் முடிய போகுது. எபிசோட் உங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.